दीपत्यादि गुणार्णवं यतीन्द्र प्रपणं वंदे रम्यजामातरं मुनिम् अखिलात्म गुणावासम् अज्ञानतिमिरापहम् आश्रितानां सुचरणं वंदे अनन्तार्य देशिकम् श्रीमद् रामानुजाचार्य श्रीपादां बोरुहद्वयं सदुत्तमांग संतार्यम अनंतार्यम अहं भजे. நம்முடைய குரு பரம்பரையானது பெரிய பெருமாள்ல தொடங்கி மாமுனிகள் வரை மறுபடியும் பெரிய பெருமாளிடத்திலேயே சேர்கிறது. இந்த குரு பரம்பரையில இருக்கிற ஆச்சாரியர்களானவர்கள் ரொம்ப முக்கியமான ஆச்சாரியர்கள். அந்த முக்கியமான ஆச்சாரியர்களிலே எம்பெருமானாருக்கு அடுத்த பீடத்திலே எழுந்தருளி இருக்கிறவர் சுவாமி எம்பார். எம்பார் திருமலை நம்பிகளுக்கும் எம்பெருமானாருக்கும் சிஷ்யர், பராசர பட்டருக்கும் வேதவியாச பட்டருக்கும் ஆச்சாரியர். இந்த சங்கிலி தொடர்பு போல பெரிய பெருமாள், பெரிய விராட்டியார், விஸ்வக்சேனர், நம்மாழ்வார், நாதமுனிகள், உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பி, ஆளவந்தார், பெரிய நம்பி, எம்பெருமானார், எம்பார், பட்டர், நஞ்சியர், நம்பிள்ளை, வடக்கு திருவீதி பிள்ளை, பிள்ளை லோகாச்சாரியர், திருவாய்மொழி பிள்ளை, மணவாள மாமுனிகள் அப்படின்னு இந்த சங்கிலி தொடரானது இருக்குது. இந்த தொடரில் எழுந்தருளி இருக்கிற ஆச்சாரியர்களிலே எம்பாருக்கு ஒரு பெரிய ஏற்றம் உண்டு. அந்த ஏற்றம் என்னன்னா சுவாமி மணவாள மாமுனிகள் காட்டுகிற ஒரு உயர்ந்த ஏற்றமானது. லட்சணம் என்ன லட்சணம் சொல்றார் அப்படின்னா, ஒரு ஆச்சாரியரானவர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு சிஷ்யரானவர் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மணவாள மாமுனிகள் உபதேச ரத்னமாலையிலே சொல்லிட்டார். ஆச்சாரியன் சிச்சன் ஆறுயிரை பேணும் அவன், தேசாரும் சிச்சன் அவன் சீர்வடிவை ஆசையுடன் நோக்கும் அவன். சுவாமி திருக்கோட்டியூர் நம்பி தியானம் பண்ணிட்டு இருப்பாரா. அவரிடத்துல யாரை தியானம், என்ன தியானம் பண்ணிட்டு இருக்கேள், எந்த பெருமாளை தியானம் பண்ணிட்டு இருக்கேரா என்ன அப்படின்னு கேட்கிறச்ச, சுவாமி ஆளவந்தாருடைய திருமுதுக தியானம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி திருக்கோட்டியூர் நம்பி சொல்லுவார். பின்பழகராம் பெருமாழ்ச்சியர் அப்படிங்கிற ஒரு சுவாமி, அவர் நம்பிள்ளைக்கு ஆன வடிமைகள் அத்தனையும் செய்து இந்த லட்சண பூர்த்தியை பெற்றவர் அப்படின்னு சொல்லுவார் உபதேச ரத்னமாலையிலே மணவாள மாமுனிகள். அதை போலவே இங்கே எம்பார் சிஷ்யராக எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் காட்டினார், ஆச்சாரியராக எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் காட்டுகிறார். சிஷ்யர் யாருக்கு? சுவாமி திருமலை நம்பிகளுக்கு, எம்பெருமானாருக்கு. சுவாமிகள் முன்னமே தெரிவித்தார் போல ராமானுஜரும் கோவிந்தரும் யாதவ பிரகாஷரிடத்திலே அத்தியனம் செய்து கொண்டிருந்த காலத்திலே யாதவ பிரகாஷருடைய சிஷ்யர்களோட சேர்ந்து அவர், அந்த யாதவ பிரகாஷரானவர் தன்னுடைய புத்துருட்டி மதமான அத்வைத சித்தாந்தத்திற்கு எம்பெருமானாராலே ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படவிருக்கிறது அப்படிங்கிறதை அறிந்து கொள்கிறார். ஏன்னா ஒரு லட்சணத்தை சொன்னாலும் அவர் சரியா சொல்லாத இருக்க எம்பெருமானார் அதை திருத்தி 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 அவருக்கு மீண்டும் மீண்டும் எடுத்து கொடுக்கிறார். இங்க வராதே திரும்ப போன்னு சொல்லிட்டார். அப்புறமும் வேற ஒரு காலத்துல மறுபடியும் கூட்டு வச்சுட்டு உபதேசங்கள்லாம் பண்ணா அப்பவும் எம்பெருமானார் பல இடங்கள்ல அவருக்கு சரியான லட்சணத்தை, சரியான அர்த்தத்தை உபதேசிச்சுட்டே இருக்கார். இதை கண்ட யாதவ பிரகாஷருக்கு எம்பெருமானாரை, அதாவது ராமானுஜரை அந்த இடத்திலேயே கொண்டு விட வேண்டும் என்று எண்ணம் ஏற்பட காசிக்கு அழைத்து செல்ல துவங்கினார். இவர்களுடைய சதி திட்டம் தெரிந்த எம்பார், அதாவது கோவிந்தர், எம்பெருமானாருடைய திருத்தம்பியார், அவர் விந்திய பர்வதத்தின் அருகிலே இருக்கிறச்சே ராமானுஜரிடத்திலே விண்ணப்பித்து, தேவரீர் இந்த யாத்திரையிலே தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லி எம்பெருமானாரை ரட்சித்து கொடுத்தவர் சுவாமி எம்பார். எம்பெருமானார் தரிசனம் என்னே இதற்கு நம்பெருமாள் பெயரிட்டு நாட்டி வைத்தார், அம்புவியோர் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த செயல் அதிகைக்கா அப்படின்னு எம்பெருமானார் தரிசனம்னு இந்த சம்பிரதாயத்திற்கு பேர் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட எம்பெருமானாரை ரட்சித்தவர்கள் இருவர். ஒருத்தர் சுவாமி எம்பார் இந்த வைபவத்தில், மற்றொருத்தர் சுவாமி கூரத்தாழ்வான் சோழ பேரவையில். இந்த இரண்டு இடங்களிலே இந்த ரெண்டு மகாச்சாரியர்கள் நமக்கு எம்பெருமானார் அந்த ராமானுஜர் உடையவரை ரட்சித்து கொடுக்கலன்னா இது எம்பெருமானார் தரிசனம் இல்லை, எம்பெருமானார் தரிசனமே இல்லை அப்படின்னு நம்ம நினைவிட கொள்ள வேண்டும். அப்படி அவருடைய சீர்வடிவை நோக்கி
அவருடைய திருமேனிக்கு எந்த நோவும் வரக்கூடாது என்கிற திருவுள்ளத்திலே கருத்தை கொண்டு எம்பார் சுவாமி எம்பெருமானாரை திரும்ப அனுப்பினார். அதற்கப்புறம் எம்பெருமானார் திரும்ப திருவரங்கம் காஞ்சிபுரம் எழுந்தருட வருகிற வழியில காட்டுல இருக்க எந்த பக்கம் போறதுன்னு தெரியாத காலத்துல தேவப்பெருமாளே பெருந்தேவி தாயாரோட வந்து அவரை அழைத்து வந்த சரித்திரங்கள்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிந்தவை. அதே போல பெரிய திருமலை நம்பிகளிடத்துல எம்பெருமானார் ஒரு கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறார். ஒரு கைங்கரியம் செய்ய வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அது என்னன்னா, தன்னுடைய திருத்தம்பியாரான இந்த கோவிந்தர் தேவதாந்தர பஜனம் செய்து கொண்டு காளாஸ்தியிலே இருக்கிறார், அவரை திருத்தி பணிகொள்ள வேண்டும். அதற்கு திருமலை நம்பிகள் திருவாய்மொழி பாசுரங்களை எல்லாம் அவர் முன்னே சிஷ்யர்களுக்கு எடுத்து உபதேசிக்க, அதை கேட்டு இவ்வளவு புண்டரீகாட்சன் இவ்வளவு அழகான கண்களை உடையவன் இருக்க நெருப்பை கண்ணிலே கொண்டவனை போய் சேவித்தேனேன்னு சொல்லி நொந்து திருமலை நம்பிகளுக்கு ஆன வடிமைகளை செய்து அவரிடத்திலே சிஷ்யராக இருக்கிறார். அந்த சமயத்திலே சுவாமி எம்பெருமானார் திருமலைக்கு வர திருமலை நம்பிகளிடத்திலே ஸ்ரீராமாயண காலக்ஷேபமானது அவருக்கு நடக்கிறது. இது நடந்து கொண்டிருந்த காலத்தில சுவாமி சாதித்தார், முன்னமே இந்த கோவிந்தர் அழகா திருமலை நம்பிகளுக்கு படுக்கையெல்லாம் விரித்து பார்த்து சாணதிலே ஒரு தடவை படுத்தும் பார்த்தாராம். அப்ப எம்பெருமானார், இது என்ன பாவம் தெரியுமா, ஆச்சாரியனுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த மெத்தையில அந்த படுக்கையிலே நீர் படுப்பதுங்கிறது என்ன, இது எவ்வளவு பெரிய பாவம்னு தெரியுமா அப்படின்னு கேட்க கோவிந்தர் சொல்றார், ஆமா தெரியுமே, அங்க படுத்துட்டா நரகம்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற. நரகம்னு தெரிஞ்சுட்டு ஏன் படுக்கிற அப்படின்னு கேட்கிறச்ச அவர் சொல்ற, எனக்கு நரகம் வந்து நான் நரகத்துல விழுந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய ஆச்சாரியன் சுவாமியான திருமலை நம்பிகள் சயனித்துக் கொள்ளும் போது அதுல ஒரு துரும்போ முள்ளோ கல்லோ இருந்து அவர் திருமேனிக்கு வாட்டம் வரக்கூடாது அப்படின்னு மணவாள மாமனிகள் ஒரு லட்சணத்தை சொன்னார் இல்லையா. சீர்வடிவை ஆசையுடன் நோக்குமவன்னா என்ன அர்த்தம், ஆச்சாரியனுடைய சரீரத்துக்கு எந்த நோவும் வராதபடியாக அவருக்கு தேவையான அத்தனை கைங்கரியங்களையும் செய்கிறவராக அந்த சிஷ்யர் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சிஷ்யராகவே எம்பார் எழுந்தருள் இருந்தார். அதுவரை கோவிந்தர் தான் அவருக்கு திருநாமம். இப்படி எம்பெருமானாருக்கும் பல காலங்களிலே உற்ற துணையாக இருந்து பின்னர் சன்னியாசாசிரம ஸ்வீகாரமும் பண்ணிண்டு எம்பெருமானார் அந்த திருநாமத்திலிருந்து எம்பார் என்று பிரித்து அந்த திருநாமத்தை சுருக்கி தான் அதை கொண்டு தான் எம்பெருமானாருக்கு எல்லா காலத்திலேயும் உஷா துணையாக இருந்தார். சுவாமி கூரத்தாழ்வான் முன்னமே சொன்னார் போல அவரும் ரொம்ப முக்கியமான ஒரு மகாச்சாரியர். அந்த சுவாமிக்கு 2 பிள்ளைகள் ஸ்ரீரங்கநாதனுடைய அரவணை பிரசாதத்தினுடைய மகிமையினாலே அவதரிக்க அந்த குழந்தைகளுக்கு 11ஆம் நாள் நாமகரணம் பண்ணணும். அதுக்கு எம்பெருமானார் எம்பாரை அழைத்து அந்த குழந்தைகளை கூட்டிண்டு வா அப்படின்னு சொல்ற. அப்ப பராசர பட்டரும் வேதவியாச பட்டரும் தான் அந்த குழந்தைகள். அவர்களை எம்பார் கையில எடுத்துட்டு வரச்ச இவ்வளவு பெரிய ஞானியான சுவாமி கூரத்தாழ்வான், அவருக்கு திருக்குமாரர்களாக பெரிய பெருமாள் அவருடைய அனுகிரகத்தினாலே பிறந்த குழந்தைகள், இவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் வரக்கூடாதுன்னு சொல்லி துவயத்தை அனுசந்தித்து கொண்டே அந்த குழந்தைகளை எம்பெருமானாரிடத்திலே எடுத்து வந்தார். அந்த குழந்தைகளை பார்த்தவுடனே பராசர பட்டரையும் வேதவியாச பட்டரையும் பார்த்தவுடனே எம்பெருமானார் கடாட்சித்து துவயம் பரிமளிக்கிறதே அப்படின்னு கேட்டார். ஆச்சாரியன் என்ன செய்கிறார், சிஷ்யனுடைய ஆளுயிரை பேணுகிறார், ஆத்ம ரட்சணம் பண்ணுகிறார். இந்த இடத்தை எம்பார் என்ன பண்ணார், பராசர பட்டரும் வேதவியாச பட்டரையுமாக அழைத்து வரும்போது அவர்களுக்கு தீங்கு வாராது இருக்க வேண்டும் துவய மந்திர அனுசந்தானம் செய்து வந்தார். அதை கண்டு எம்பெருமானார் சாதித்தார், இவர்களுக்கு நீரே ஆச்சாரியராக இரும் அப்படின்னு. இத அழகா சுவாமி பராசர பட்டர் எம்பாருக்காக தான் அருளி செய்த அந்த தனியனிலே ரொம்ப அழகாக காட்டுகிறார். எம்பார் எம்பெருமானார் அப்படின்னா என்ன அர்த்தம்ங்கிறது நமக்கு தெரிகிறது. எம்பார்னா எம்பெருமானாருங்கிற அந்த திருநாமத்திலே இருந்து வந்த திருப்பெயர் அப்படிங்கிறது தெரிகிறது. அதுக்கு ரொம்ப அழகான ஒரு லட்சணத்தை பராசர பட்டர் அருளி செய்கிறார். எம்பார் எப்படி இருந்தார் என்றும் அந்த தனியனிலே காட்டி கொடுக்கிறார். ராமானுஜ பதச்சாயா கோவிந்தாஹ்வான பாயினி அப்படின்னு சொல்லி என்ன சொல்ற, ராமானுஜருடைய பதச்சாயை போலே இருப்பவர், திருவடி நிழலை போலே எம்பெருமானாரோடவே இருப்பவர், கோவிந்தர் என்கிற திருநாமத்தை உடையவர், சதாயத்த ஸ்வரூபாசா ஜியான்
மத் விஸ்ரமஸ்தலி அப்படிங்கிற. மத் விஸ்ரமஸ்தலி அப்படின்னா எனக்கு இளைப்பாறும் இடமாக இருக்கிறார். ஒருத்தர் இளைப்பாற வேண்டும் அப்படின்னா நல்ல வெயில் அடிக்கிறச்ச ஒரு மொட்டை பாறையில உட்காந்து யாராவது இளைப்பாற முடியுமா? முடியாது. நல்ல ஒரு நிழல் இருக்க வேண்டும். அந்த நிழலை கொடுக்கிற மரமானது நல்ல மரமாக இருக்க வேண்டும், முள்ளு மரமாக இருக்கக்கூடாது. அதற்கு கீழே எந்த விதமான விஷ ஜந்துக்களோ எந்த விதமான தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு பிராணிகளும் இருக்கக்கூடாது. அப்படி தான் ஆசிரித்திருக்கிற இடமாக இருக்கட்டும், தான் இருக்கிற அந்த ஸ்திதியாக இருக்கட்டும், தான் கொடுக்கிற அந்த நிழலாக இருக்கட்டும், இப்படி 3 வகையாலேயும் சுத்தமான இடத்திலே தான் ஒருவர் இளைப்பாற வேண்டும். அப்படி எம்பார் இளைப்பாறுமிடம் சமிக்கணும், பராசரபட்டர் இளைப்பாறுமிடமாக எம்பார் இருக்கிறார் அப்படின்னு. எம்முடைய பார் அது எம்பார் அப்படின்னானது. அது ஏன் மத் விஸ்ரமஸ்தலி அப்படின்னு ரொம்ப அழகா சம்ஸ்கிருதத்திலே அதை பராசரபட்டர் எம்பாருடைய திருநாமமாகவே அந்த மத் விஸ்ரமஸ்தலிங்கிறத எம்பாருங்கிறதுக்கு ஒரு அழகான லட்சணத்தை காட்டி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட சிஷ்ய லட்சணத்தையும் ஆச்சாரிய லட்சணத்தையும் எப்படி இருக்க வேண்டும் என்று ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு காட்டி கொடுப்பவராக எழுந்தருளி இருந்த சுவாமி எம்பார், சுவாமி எம்பெருமானார் அவருடைய சாட்சாத் திருத்தம்பியார். அவருக்கு உண்டான ஏற்றங்கள் எல்லாம் சொல்லி இத்தனை நாளைக்குள்ள எம்பாருடைய வைபவத்தை சொல்லி முடிக்க வேண்டும்னா அது முடிக்கக்கூடிய விஷயம் இல்லை. அவருடைய சிஷ்யர்கள் அவர் வழியாக வந்த அந்த குரு பரம்பரையினுடைய கீர்த்தியாக இருக்கட்டும், எம்பெருமானாரை அவர் ரட்சித்தமையாக இருக்கட்டும், எல்லா விதங்களிலேயும் எம்பாருடைய வைபவத்தை எம்பெருமானாருடைய வைபவத்தை எப்படி சொல்ல முடியாதோ அதே போல எம்பாருடைய வைபவத்தையும் சொல்லி தலை கட்ட முடியாது என்பதை நாம் அறிய வேண்டும். அப்படிப்பட்ட மகாச்சாரியர் அவருடைய 1000வது திருநக்ஷத்திரம் அவருடைய அவதார ஸ்தலமான இந்த மதுரமங்கலத்திலே நடைபெறுகிறது. ரொம்ப கோலாகலமாக சம்பிரோக்ஷணம் நடைபெற்று சில நாளிலேயே